நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட போய் உட்காந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க தனியாக அவங்க அறையில் இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் வீட்டில் அப்படி ஆகிடும். இந்த பெரியவங்க வந்து தனியாக அவங்க ஒரு அறையில் இருக்கலாம். அப்போ அங்கே போகிறதுக்கே நமக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ருட்டீன், உங்களுடைய ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை அப்படின்னு பிஸியாக இருக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து அங்கே போய் உட்காரும்போது நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, ஒரு 10 நிமிஷம் போய் நம்ம அம்மாவோட, அப்பாவோட, இல்லை தாத்தா பாட்டியோட பேசலான்னு போகும்போது அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு பொறுமை போயிடும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பேசலான்னு தான் போய் உட்காரேன், ஐ பிகம் ஸோ இம்பேஷண்ட், என்னால் பொறுமையாக கேட்கவே முடியல, ஏன்னா என் மைண்டில் எத்தனையோ ஓடிட்டு இருக்குப்பாங்க. அங்கே தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அந்த 10 நிமிஷம் அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க, அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க. நீங்கள் பேசும்போது அன்பாக பேசுங்க. நீங்கள் 24 மணி நேரம் அவங்களோட இருக்கலைனாலும் அந்த 10 நிமிஷம் இருக்கீங்கன்னா 10 நிமிஷம் முக்கியம். ஸோ அந்த பேசுகிற விதம், உங்கள் மைண்டை செட் பண்ணிவிட்டு அவங்களோட இருக்கிற நேரத்தை கொஞ்சம் நல்ல விதமாக ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள், நல்ல விதமாக பேசுகிறதுக்கும் பாருங்கள்.